அமெரிக்காவின் வெனிசுலா அதிபர் கைது குறித்து தான் 2-3 நாட்களாக உலக ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிற்கு செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன. இதை குறித்து ஒரு காணொலியை நாம் உருவாக்குவோம் என்றுதான் இந்த காணொலியை உருவாக்குகின்றோம். உங்களுக்கு நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக காணொலியை பார்ப்போம். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். வெனிசுலா அதிபர் கைது, உலக அரசியலின் பரபரப்பு என்ன என்பது குறித்து பார்ப்போம். வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் சிறப்பு அமைப்பு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது மதுரோ கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் உலக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கைது தொடர்பான பின்னணி என்ன? அமெரிக்க நீதிமன்றங்களில் ஏற்கனவே நிக்கோலஸ் மதுரோ மீது போதைப்பொருள் கடத்தல், விரோதமான பண பரிமாற்றம், சர்வதேச குற்றச்சாட்டுகள் போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருந்தன. இதன் அடிப்படையில் இந்த கைது நடந்ததாக அமெரிக்க தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வெனிசுலா அரசு இதை சட்டவிரோத நாடு கடத்தல் என்றும், ஒரு நாட்டின் அதிபரை இவ்வாறு கைது செய்வது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்றும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யா அமெரிக்கா இடையிலான பதற்றம். இந்த விவகாரத்தில் ரஷ்யா அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவின் கருத்து, ஒரு சுயதீன நாட்டின் தலைவரை அந்த நாட்டின் அனுமதி இல்லாமல் கைது செய்தது அதிகார மீறல் என்று, இது உலக அமைதிக்கு ஆபத்தான முன்னுதாரணம் என்றும் தெரிவித்திருக்கின்றது. இதனால் ஏற்கனவே உக்ரைன் போர் காரணமாக பதற்றத்தில் உள்ள அமெரிக்க ரஷ்ய உறவு மேலும் மோசமாகி உள்ளது. உலக அரசியல் மீது தாக்கம் இந்த கைது எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இந்த சம்பவம் உலக அரசியல் முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளன. எந்த நாட்டின் அதிபரையும் ஒரு பெரிய சக்தி நாடு கைது செய்ய முடியுமா? சர்வதேச சட்டங்கள் செயல்படுகிறதா? சிறிய நாடுகளின் பாதுகாப்பு உறுதி எங்கே என்ற கேள்விகள் தற்பொழுது விவாதமாகி இருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளின் விளைவுகள். வெனிசுலா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் ஒன்றுக்கொன்று ஆதரவாக செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்க எதிர்ப்பு நிலை மேலும் அதிகரிக்கலாம். ஏற்கனவே நிலவும் அரசியல் பதற்றம் மேலும் தீவிரமடையலாம். எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றன என்று சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்து பார்ப்போம். இந்த சம்பவம் இந்தியாவை மறைமுகமாக பாதிக்கலாம். காரணம், உலக எண்ணெய் விலைகள் ஏற்றம் இறக்கம், இறக்குமதி செலவு அதிகரிக்கும் அபாயம், சர்வதேச சந்தைகளில் நிலைத்தடுமாற்றம், இவை இந்திய பொருளாதாரத்தை தாக்கம் ஏற்படுத்தக்கூடும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் இந்திய அரசு இந்த விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் நடுநிலை அணுகுமுறை கைபிடித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதியாக வெனிசுலா அதிபர் கைது சம்பவம் அமெரிக்கா ரஷ்யா மோதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. சர்வதேச சட்டங்கள் குறித்து கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது. மத்திய கிழக்கு மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கின்றது. இந்த விவகாரம் வரும் நாட்களில் உலக அரசியலில் மேலும் முக்கிய திருப்பங்களை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கைது சம்பவம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை, UN மற்றும் பல மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்து இருக்கின்றார்கள். ஐக்கிய வட்டாரங்கள் கூறுகையில், ஒரு நாட்டின் தற்போதைய அதிபரை அந்த நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் கைது செய்வது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என தெரிவித்திருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதம் நடந்து ரஷ்யா மற்றும் சில நட்பு நாடுகள் கோரிக்கையும் வைத்திருக்கின்றார்கள். லத்தீன் அமெரிக்க நாடுகள் நிலைப்பாடு என்ன? இந்த விவகாரத்தில் லத்தீன் அமெரிக்காவில் பல நாடுகள் அமெரிக்க நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. உதாரணத்திற்கு கியூபா, பொலிவியா, நிகராகுவா போன்ற நாடுகள் வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொள்ளும் நடவடிக்கை அரசியல் தலையீடு என்றும், பிராந்திய அமைதிக்கு இது ஆபத்தானது எனவும் கூறியிருக்கின்றார்கள். இதனால் லத்தீன் அமெரிக்காவுக்கும் எதிரான உணர்வுகள் மீண்டும் வலுப்பெற வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். வெனிசுலாவில் உள்ள நிலவரம். வெனிசுலாவின் தற்போதைய பெரும் பரபரப்பு நிலவுகிறது. மதுரோ ஆதரவாளர்கள் வீதிகளில் போராட்டம் நடத்துகின்றார்கள். அரசாங்க கட்டிடங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அவசர சட்ட நடவடிக்கை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு தரப்பில் நாட்டின் நிர்வாகம் தொடரும் என்றும் அமைதி காக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணெய் சந்தையின் உடனடியாக தாக்கம். இந்த செய்தி வெளியான உடனே உலக எண்ணெய் சந்தைகளில் ஏற்ற இறக்கம் காணப்பட்டது. வெனிசுலா ஒரு முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடு என்பதால் வளங்கள் பாதிக்கப்படுமா, புதிய தடைகள் விதிக்கப்படுமா என்ற சந்தேகங்கள் முதலீட்டாளர்களிடம் எழுந்திருக்கின்றன. இதன் தாக்கம் எண்ணெய் விலை குறுகிய காலத்தில் மேலேறும் வாய்ப்பு இருப்பதாகவும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வெனிசுலா அதிபர் கைது சம்பவம் என்பது ஒரு நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல. இது உலக அரசியல், சர்வதேச சட்டம், எண்ணெய் பொருளாதாரம், இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் நலன் எல்லாவற்றையும் தொட்டுச் செல்லும்
முக்கிய உலக நிகழ்வாக மாறி இருக்கின்றது. வரும் நாட்களில் இந்த விவகாரம் உலக அரங்கில் மேலும் பல திருப்பங்களை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது போன்ற வேறு ஒரு காலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.